ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன் அவனோட படிப்பை முடிச்சுட்டு ஒரு தன்னோட ஃப்யூச்சருக்காக அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சான். அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த பேக்ரவுண்டில் யாரும் இல்லை, இவனுக்கும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அவனுக்கு அதில் ஒரு பெரிய இஷ்டம் இருந்தது. அதை நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி, அது மிகப்பெரிய ரிஸ்க்கு. அவனுடைய ஃப்யூச்சர் அதில் பாதிக்கும், நிறைய நஷ்டம் வரும். இது எல்லாமே சொந்தக்காரங்க, அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் அவனுக்கு சொல்லியாச்சு. ஆனால் அவன் தெளிவா சொல்றான், "இல்ல நான் இதில ஜெயிப்பேன். நான் இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கடந்த 4, 5 வருஷமா ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன். நான் செய்வேன்." அப்படின்னு அவன் நிற்கிறான். ஒரு தடவை இத பத்தி அவங்க வீட்ல போய் பேசுறதுக்காக போனப்ப, அ வீட்ல இருக்கிற அத்தன பேரும் உட்காந்து அவன திட்டுறாங்க. திட்டுறாங்க. "நீ வீணா போயிடுவ. உன் லைஃப் போயிட போது. நீ எங்க பேச்ச கேட்கல." அப்படின்னு சொல்லி அப்பா, அம்மா, சொந்தங்க அத்தனை பேரும் திட்டுறாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டு பேசாம உட்காந்துருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, அத்தனை பேர் பேசுறாங்க. அவன் பதிலுக்கு பதிலும் பேசல. அவனுக்கு கோவம் வரவும் இல்ல. ஒரு சின்ன ஸ்மைலோட அவன் பாட்டுக்கு பேசாம இருந்தான். "இதான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாதிரி. "நீ தோத்து போக போற." அப்படிங்கிறத அத்தனை பேரும் வேற வேற விதத்தில அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லாரும் பேசினதுக்கப்புறம் நான் கேட்டேன், "ஏன்டா தம்பி எல்லாரும் சொல்றாங்களே, நீ உன்னோட முடிவ இது பண்ண கூடாதா? கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், "அவங்க எல்லாரும் சொல்றாங்க, என்னோட லைஃப் ரொம்ப இருட்டா போயிடும். என்னோட எதிர்காலம் இருட்டா போயிடும். நான் தோத்து போவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்களோட அனுபவம், அவங்களோட அப்சர்வேஷன். நான் அதையெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா, எனக்கு இந்த ரிஸ்க்கை எடுத்து பார்க்க இஷ்டம் இருக்கு. அதுக்கு நான் என்னைய தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, அந்த இருட்ட சரி பண்றதுக்கு நானே ஒரு லைட்டா மாறுனா என்ன? அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இவங்க அத்தன பேரும் எதிர்த்து நின்னாலும், நான் இத செஞ்சு தான் பார்ப்பேன். அதுதான் என்னோட முடிவு. ஆகையினால தான் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்." அப்படின்னு அவன் சொன்னான். அவனோட நம்பிக்கை அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா தான் தெரிஞ்சது. உண்மையிலே சொல்லப்போனா, நான் அதான் நெனச்சேன். அவங்க சொந்தங்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஓப்பனா வெளியில சொல்லிட்டாங்க. நான் அத ஓப்பனா சொல்லல. ஆனா நான் நெனச்சேன், "ஐயோ! பையன் மாட்டிக்க போறான்." அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனால் அவன் சொன்னத செஞ்சான். அத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையிலயும் போயி, அவன் அந்த பிசினஸ துவங்குனான். ஹார்ட் ஒர்க் பண்ணான். அவன் வீட்டுக்கே வரல. எங்கேயோ ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு, அவ்வளவு வேலையையும் அவனே செஞ்சு, அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆனப்ப, அந்த பிசினஸ்ல அவன் ஸ்டேபிள் ஆனான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவனுக்கு தன் மீது இருந்த நம்பிக்கை, அந்த இருட்டான ஒரு வாழ்க்கைய கூட எப்படியும் தன்னால மாத்த முடியும் அப்படின்னு அவன் கான்ஃபிடென்ட்டா போனான் பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். பல நேரங்கள்ல நமக்கும் வாழ்க்கை இருண்டு போச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. இதுக்கு மேல எப்படி நம்ம முன்னேற போறது? எப்படி வாழ்க்கைய கொண்டு போறது? அப்படின்னு ஒரு பயம் வரத்தான் செய்யுது. ஆனா பல நேரங்கள்ல விளக்கு நாம தான். நம்மகிட்ட தான் வெளிச்சம் இருக்கு. அத நாம மறந்துடக்கூடாது. எவ்வளவு இருட்டான இடத்திலேயும் நம்மளால வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்னு நம்புவோம். அப்படின்னா எந்த தோல்விகளும் நம்மள பாதிக்காது. தொடர்ந்து நாம செல்றதுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்கும்.